ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள். பெரியகரம் அண்ணா நகருக்காக ஜோர ஒரு கைத்தட்டு. உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்கும்? அமெரிக்கா பிடிக்குமா? எனக்கு அமெரிக்கா பிடிக்காது, எனக்கு பெரிய நகர் அண்ணா நகர் தான் பிடிக்கும். தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நாங்க உங்களுக்காக எங்க கைத்தட்டப்போம், நம்ம கைத்தட்டப்போம். ரெடி, 1 2 ஸ்டார்ட். ஒரு மருத்துவராக சென்னை பட்டணத்தில் ஒரு 2 நிமிஷம் என்னோட வாழ்க்கை சொன்ன உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தயவுசெய்து எல்லாம் நீங்க அமைதியா கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் அமைதியா இருக்கும். அதற்கு நான் எடுத்துக்காட்டேன். எங்களோட குடும்பம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய தாய் தகப்பன்மார் அவர்களுக்கு ஒரு வியாதி வந்து 17 வருடங்கள் நாங்கள் சென்னை மாகாணத்தில் பிச்சை எடுத்தோம். 17 வருடங்கள் எங்களுக்கு வீடு கிடையாது, வாசல் எதுவுமே கிடையாது. சமுதாயம் சில மக்களை புறக்கணிச்சோம். இவங்க வேண்டாதவங்க, இவங்க அப்படி, இவங்க தாழ்ந்தவங்க. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ந்தவர்கள் என்று யாரும் கிடையாது. இவர்கள் உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க. மனுஷன் தான் பிரிச்சு வைக்கிறான், தெய்வம் பிரிச்சு வைக்கவில்லை. அதனாலதான் தெய்வம் மனித அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்துவங்க இந்த பூமிக்கு வந்தார்கள். எங்க வீட்டுல 7 பேர் தற்கொலை செய்துவிட்டாங்க. நாங்க போகாத கோயில் கிடையாது. நாங்கள் யாதவ கம்யூனிட்டி, கோனார் அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இயேசு வரும் பொழுது அவன் பரிசுத்தமானவன், அவ்வளவுதான் தெரியும். இப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தராக தற்கொலை செஞ்சுட்டே வராங்க. எங்க ஜாதகத்தை போய் காமிச்சோம். ஜோசியர் சொன்னாரு, உங்களுக்கு கண்டம், நீங்களும் செத்துருவீங்க. நம்பிக்கை உள்ள நம்பிக்கையும் போயிடுச்சு. பல வருடங்கள் கழித்து நாங்கள் தற்கொலை செய்வதற்காக ஒரு சூழ்நிலையில இப்படி போகும்போது என் வாழ்க்கையில எனக்கு ஆண்டவர் தரிசனம் ஆனாரு. 22 வயசு எனக்கு ஆகும்போது நல்லா சிகரெட்டுக்கு அடிமையாயிட்டேன். அதை என்னால விட முடியல. ஏன்னா உள்ள பயங்கர தாழ்வு மனப்பான்மை, வாழ்க்கையே போயிடுச்சு. அப்ப ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு முன்பாக என்னுடைய அப்பா என்னை பிச்சை எடுக்க உட்கார வச்சுட்டாங்க. அப்ப எனக்கு வயசு 5 வயசு இருக்கும். அன்னைக்கு கார்ல வந்து ஒரு பணக்காரமா சென்னையில, இந்த பையனை ஏன் பிச்சை எடுக்க வைக்கிறீங்க, இந்த பையனை இந்த ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க, ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் என் தகப்பனார் என்னை கொண்டு போய் அந்த ஹாஸ்டல்ல சேர்த்தாரு. 12 வருஷம் ஹாஸ்டல்ல நான் படிச்சேன். நல்லா படிக்கணும் சின்ன பிள்ளைங்க, தயவு செய்து. நம்ம இன்னைக்கு படிக்கலாட்டினா நாளைக்கு வாழ்க்கை கேள்விக்குறி. பாருங்க, நான் அவ்வளவு ஏழ்மையில் இருந்த போது ஒருத்தங்க அட்ரஸ் கொடுத்தவங்க போய் சேர்த்தாங்க. அங்க படிச்சதுனால 12ஆம் கிளாஸ் நல்ல மார்க் எடுத்ததுனால நானும் பாஸ்டர் அவர்களும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சோம். 21 வருஷம் கழிச்சுதான் நான் அவரை சந்திக்கிறேன். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் எக்ஸாம்ல எழுதி கவர்மெண்ட் எனக்கு ஃப்ரீ சீட் கிடைச்சிச்சு. போய் நான் படிச்சேன். 4-5 வருஷம் படிச்சு முடிச்சு வந்தாச்சு. படிச்சு முடிச்சு வந்த பின்னாடி வாழ்க்கையில ரொம்ப வெறுமையா இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் எப்படி வந்தாரு. நான் ஒரு இடத்துக்கு போயினேன், அப்படியே போய் நான் வெட்டி போட்டேன். கண்ணில் தனித்தனியா வருது, யாரையும் நான் பார்க்கல. உள்ளத்துல பயங்கர வெறுமை. அப்படியே என் கண்களை மூடி முன்னாடி இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே ரத்தம் சிந்துறாரு. எனக்கு ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்துன்னு தெரியாது. எனக்கு இவ்வளவு கயிறு கட்டியிருப்பாங்க, கழுத்துல இவ்வளவு கயிறு இருக்கும். குடும்பத்துல ஒவ்வொருத்தர் இறந்துக்கிட்டே போறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு ஆண்டவர் தரிசனமாகும் போது பாருங்க, அத்தனை நாள் சிகரெட் குடிச்ச நானு அந்த தரிசனம் முடிஞ்ச அடுத்த நாள் சிகரெட்டை பார்த்தா வெறுப்பு வருது. என்னோட இருந்த கெட்ட கெட்ட நண்பர்கள்லாம் என்னோட விலக ஆரம்பிச்சிட்டாங்க. என் வாயை திறந்தா அப்படி கெட்ட வார்த்தை வரும். ஆனா அன்னைக்கு பாருங்க, என் வாயில நல்ல வார்த்தை வர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு எங்க வாழ்க்கையே மாறி, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி 25 வயசுல 7 பிள்ளைகளை தத்தெடுக்க ஏசப்பா எனக்கு உதவி செய்தார். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை
தத்தெடுத்து அவங்கள வளர்த்து இன்னைக்கு அவங்கெல்லாம் காலேஜ் படிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கையை ஆண்டவர் மாத்தி இருக்கிறாரு. நானே வாழ்க்கையில நம்பிக்கை எல்லாம் இருந்தேன். எனக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்து என் மூலம் மற்ற தாய் தகப்பன்ற பிள்ளைகளை எடுத்து வளர்க்க ஆண்டவர் உதவி செய்தார் என்றால் ஏசப்பா ஒவ்வொரு மனுஷனையும் எவ்வளவு அதிகமா நேசிக்கிறார். ஒரு சோற ஒரு கைத்துட்டு கொடுத்து உங்க வயிற்றுல பிறந்த இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இந்த அண்ணா நகர்ல இந்த தம்பிமார்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. எப்படி என் உள்ளத்துல என் வாழ்க்கையை மாத்தி ஒரு பிரயோஜனம் வச்சிருக்கிற ஆண்டவர் உங்களையும் மாத்த போறாரு. கிறிஸ்துமஸ் சொல்லும் போது என்ன தெரியுமா? இயேசு உள்ளத்தில் பிறப்பதான் கிறிஸ்துமஸ். அவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிற, எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த ஆண்டவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். என் சாபத்தை ஆண்டவர் எடுத்து போட்டாரு. நீங்க ஆண்டவர் இல்லாட்டினா ஒரு இடத்துல ஒரு பிச்சைக்காரனா இருந்திருப்பேன். இந்த உலகம் என்னை வெறுத்திருக்கும். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லிக்கிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஆண்டவர் மனுஷனுடைய கலரை பார்க்கல, எந்த சாதி பார்க்கல, அவர் உள்ளத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவர். இந்த அண்ணா நகர்ல உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், உங்க குடும்பங்களை நேசிக்கிறார். என் அன்பு தம்பிமார்கள், தனுஷ் அவரோட தம்பிமார்கள் ஆண்டவர் நேசிக்கிறாரு. இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த கிராமத்துல இருந்து படிச்ச அநேக மக்கள் உலகத்துல எழுப்புவாங்க. இந்த கிராமத்து மேல ஆண்டோட கண்ணு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஜெபம் பண்ணணும். நான் சொல்றது நீங்க சொன்ன போதும் உங்க கண்கள் அனுப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, என் உள்ளத்துல வாங்க, எங்க கிராமத்துல வாங்க, எங்க அண்ணா நகருக்கு வாங்க, எங்க ஊர்ல யாரும் தற்கொலை செய்யக்கூடாது. எங்க ஊர் ஜனங்களை ஆசீர்வதிங்க. எங்க ஊர்ல சண்டை நடக்க கூடாது. எல்லா வீட்லயும் சமாதானமா இருக்கணும். எங்க அண்ணன்மார்களை ஆசீர்வதிங்க, எங்க அக்காமார்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக நீங்க உயிரை கொடுத்தீங்க ஏசப்பா. உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க. உள்ளத்துல வாங்க, இயேசுவின் நாமத்தினால். நல்ல பிதாவே, ஆமென். நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். நீங்க பண்ணக்கூடாது, கண்ண முடிங்க. அன்புள்ள ஆண்டவரே, எங்க தம்பி தங்கச்சிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். எங்க அம்மாமார்களுக்காக, தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த கிராமத்துக்கு அத்தனை உதவிகள் கிடைக்கணும். இங்க இருக்க தனுஷ் ஒவ்வொரு தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் வெளியில போகும்போதும் வரும்போது நல்ல பாதுகாப்பு தாருங்க. இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 2026 வரப்போகிற புது வருஷம் இந்த மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். நீர் மகிமைப்படுவீராகப்பா. உங்களுடைய அன்பை இந்த மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப சந்தோஷம். நீங்க பொறுமையா